இட்ஸ் வெனஸ்டே ஈவினிங். ஸ்ப்ரவுட்ஸ் யூஸ் பண்ணி ஹெல்த்தியான ஒரு கட்லெட் பண்ணலாமா? ஒரு கப் அளவு ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். 3 உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சு எடுத்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச ஸ்ப்ரவுட்ஸ் அதில் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்குங்க. ஒரு ஹாஃப் லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்ல வந்து கட்லெட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு சிறுபயிரை யூஸ் பண்ணி பண்றேன். உங்களுக்கு எந்த ஸ்ப்ரவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அதுல பண்ணலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேன் வச்சுட்டு நீங்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது வந்து நல்லா கிறிஸ்பியா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஹாஃப் அன் ஹவர்ல ஹெல்த்தியான ஒரு கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்ப்ரவுட்ஸ் யூஸ் பண்ணி வேற என்னெல்லாம் ஹெல்த்தியா பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல போட்டு விடுங்க. நம்ம வியூவர்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.